விமான நிலையத்தில் கனிமொழி எம்பி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்கள் ஜிஎஸ்டி தொடர்பான கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். அதேபோன்று சிறு தொழில் நிறுவனம் சார்பில் எந்த மாதிரியான திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் உண்மையாக செய்திருக்கிறார்களா என்ற கேள்விகளையும் எழுப்பி வருகிறார்கள் என தெரிவித்தார். தேர்தல் அறிக்கை குழு சந்திக்கும் பொழுது தொடர்ந்து மக்கள் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசாங்கம் நமக்கு சேர வேண்டிய எல்லாருமே கேட்கக்கூடியது எம்எஸ்எம்இஸ் எந்த அளவுக்கு அவங்களுடைய இந்த ஜிஎஸ்டியோடைய சிக்கல்களால் பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம கோரிக்கைகளை வைக்கும் பொழுதும் அவங்க பாராமுகமாக இருக்கக்கூடிய அந்த மனநிலை, இதைத்தான் தொடர்ந்து மக்கள் மிக வருத்தத்தோடு பதிவு வைக்கிறார். கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் சென்னையிலிருந்து ஒசூருக்கு 15 லட்சம் மதிப்பிலான 28,000 லிட்டர் தாரை டேங்கர் லாரியில் ஏற்றிக்கொண்டு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது சண்டியூர் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி திடீரென தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள சர்வீஸ் சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதன் காரணமாக டேங்கர் லாரியில் இருந்த தார் முழுவதும் சாலையில் கொட்டியது. இதில் காயமடைந்த ஓட்டுநரை மீட்டு அப்பகுதி மக்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நாற்றம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே லவ்டேல் காந்திநகர் பகுதியில் கட்டிடப் பணியின் போது தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் படுகாயங்களுடன் உதகை அரசு கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வை. கணேசன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தின் மூலம் தலா 5 லட்சம் நிவாரண நிதிக்கான காசோலைகளை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வழக்கமாக கட்டுமான பணியின் போது உயிரிழக்கும் தொழிலாளர்களுக்கு நிவாரண நிதி வழங்க 6 ஆண்டுகள் முதல் 11 ஆண்டுகள் ஆகும் நிலையில் உதகை அருகே நிகழ்ந்த கட்டுமான விபத்தில் 30 மணி நேரத்தில் கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் மூலம் நிவாரண நிதி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். கட்டுமான வாரியத்திலே விபத்திலே உயிரிழந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய தொகைகள், இந்த பணம் கொடுக்க வேண்டியது 11 ஆண்டு காலம், 8 ஆண்டு காலம், 7 ஆண்டு காலம், 6 ஆண்டு காலம் கழித்து கூட வழங்கப்படாமலுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டு வழங்கியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதே போன்று கரூரில் ஒரு விபத்து நடைபெற்றது. முதலமைச்சர் உத்தரவிட்டுதான் அதுவும் இது போன்றுதான் 48 மணி நேரத்தில் அந்த தொகையை அந்த குடும்பத்திற்கு வழங்கி இருக்கிறோம். இன்றைக்கு உயிரிழந்திருந்து 30 மணி நேரத்திற்குள்ளாக இந்த தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், தொழிலாளியினுடைய குடும்பம் துயரத்திலே ஆழ்ந்திருக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு உரிய உதவி விரைவாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புகிறார். கருணை உள்ளத்தோடு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற காரணத்தினால்தான் இந்த அரசு எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணம் என்பதை நான் தெரிவிக்கிறேன். சென்னை பெருநகர மாநகராட்சி நிதியின் கீழ் சென்னை மாநகராட்சி 4வது வார்டு ராமநாதபுரத்தில் ரூபாய் 146 லட்சம் மதிப்பீட்டில் 4வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன் தலைமையில் ஆரம்ப சுகாதார மையத்திற்கு கட்டிடம் கட்டும் பணிகள் துவக்க விழா நடைபெற்றது. நிகழ்வில் மண்டல குழு தலைவர் தனியரசு கலந்து கொண்டார். இதனை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர் துவக்கி வைத்தார். தொடர்ந்து திருவொற்றியூர் தியாகராயபுரத்தில் உள்ள மாநகராட்சியின் 14வது வார்டு பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தை புதியதாக கட்டுவதற்கு ரூபாய் 31.20 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை போடப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் சுற்றுச்சூழல் அணி பால உமாபதி, கவுன்சிலர் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்கள், குழந்தைகள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கீழ ஆசாரிபள்ளம் ஜோசப் நகரை சேர்ந்தவர் தொழிலாளி லாரன்ஸ். இவரது மனைவி மெர்சி சடையமங்கலம் அரசு பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்து வருகிறார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளன. இந்நிலையில் லாரன்ஸ் மற்றும் அவரது நண்பர் கிறிஸ்டோவினஸ் இருவரும் ஒன்றாக மது அருந்த சென்றுள்ளனர். இதையடுத்து இருவரும் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த போது பெருஞ்செல்லவிளை பகுதியில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கிறிஸ்டோவினஸ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் லாரன்ஸை சரமாரியாக குத்தியுள்ளார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த லாரன்ஸை பார்த்த அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர்.
எனினும் சிகிச்சை பலனின்றி லாரன்ஸ் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிறிஸ்டோபனஸ் தலைமறைவானதால் அவரை பிடிக்க தனிப்படை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதற்கிடையில் லாரன்ஸின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.